Strength, success, clarity. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஹேமிங் விண்டோ டெக்னிக்கை பயன்படுத்தி எப்படி ஒரு ஃபில்டர் டிசைன் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம் இது. டிசைன் அண்ட் ஐடியல் ஹை பாஸ் ஃபில்டர் வித் எ ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ். உங்களுக்கு டிசையர்டு ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டாங்க. அதான் ஹெச்டி ஆஃப் இ பவர் ஜே ஒமேகா ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் பை பை 4லேருந்து பை வரைக்கும். 0ன்னு கொடுத்துருக்காங்க. லெஸ் ஆர் ஈக்குவல் டு பை பை 4 வரைக்கும். சரிங்களா? சரி. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஹெச் ஆஃப் என் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபார் n is equal to 11 யூசிங் ஹேமிங் விண்டோ. ஸோ ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ணோம்னா டயக்ராம் வரையணும். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் இந்த டயக்ராம் வரையலாம், இல்லை டேரெக்டாக ஸ்டெப் 2க்கு போயிடலாம். டிசைடு ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் இதை கொடுத்துருக்காங்களே, இதை அப்படியே டயக்ராமில் பிளாட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு முக்கியமானதே இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ தான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 1ன்னு கொடுத்துருக்காங்க. 1 எதுலேருந்து எது வரைக்கும்? பை பை 4லேருந்து பை வரைக்கும். இங்கே மாட்லஸ் கொடுத்ததுனால நம்மளுக்கு பாசிட்டிவ் வேல்யூஸ், நெகட்டிவ் வேல்யூஸ். ஓகேங்களா? சரி. மைனஸ் பைலேருந்து மைனஸ் பை பை 4 வரைக்கும், பை பை 4லேருந்து பை வரைக்கும். அதாவது நெகட்டிவ் எடுத்துக்கிறோம், பாசிட்டிவ் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இதுக்கு எல்லாத்துக்கும் வேல்யூஸ் என்ன வருதுன்னா 1. ஸோ அதை தான் 1ல் இங்கே நம்ம வரைஞ்சிருக்கோம். மற்றது எல்லாமே 0. இங்கே காலியாக ஸ்பேஸ் இருக்குது எல்லாமே 0. அதான் லெஸ் ஆர் ஈக்குவல் டு பை பை 4. ஸோ மிச்சம் இது இருக்குது எல்லாமே 0. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் ஒமேகா, ஒய் ஆக்சிஸில் இந்த டிசைடு ஃப்ரீக்வன்சி ஹெச்டி ஆஃப் இ பவர் ஜே ஒமேகா. ஓகேங்களா? இது நம்மளுக்கு தெரிய வைக்கிறதுக்காக, அந்த லிமிட்டை தெரியறதுக்காக தான் நம்ம இந்த டயக்ராம் வரைஞ்சிருக்கோம். ஓகேங்களா? சரி. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 நீங்கள் அந்த டயக்ராம் வரையலாம் கூட பிரச்சனை இல்லை, ஆனால் வரையணும். ஓகேங்களா? சரி. ஸ்டெப் 2 ஹெச்டி ஆஃப் என், அதாவது டிசைடு ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஹெச்டி ஆஃப் என் இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. 1/2 பை இன்டகரல் மைனஸ் பை டு பை ஹெச்டி ஆஃப் இ பவர் ஜே ஒமேகா இ பவர் ஜே ஒமேகா என் டி ஒமேகா. இப்போ அப்படியே அடுத்த ஸ்டெப்புக்கு வருவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? லிமிட்டை பிரிக்க போகிறோம். ஏன் லிமிட்டை பிரிக்கிறோம்? நம்மளுக்கு 2 இருக்குது. ஒன்று மைனஸ் பைலேருந்து மைனஸ் பை பை 4, இன்னொன்று பை பை 4லேருந்து பை. அப்போ இதை நம்ம 2ஆக பிரிச்சிடலாம். ஓகேங்களா? இதை அப்படியே 2ஆக பிரித்து எழுத போகிறோம். மைனஸ் பைலேருந்து மைனஸ் பை பை 4 ப்ளஸ் பை பை 4லேருந்து பை வரைக்கும். மற்றதெல்லாம் அப்படியே சேம் தான். ஓகேங்களா? இந்த ஸ்டெப் புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். ஹெச்டி இ ஜே ஒமேகா இ பவர் ஜே ஒமேகா, இதோட வேல்யூ உங்களுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 1ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அது கொஸ்டினில் கொடுக்கலனாலும் நீங்கள் 1 தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல 1 கொடுப்பாங்க, இல்லை வேறு எதனா ஜேன்னு கொடுப்பாங்க. எது கொடுத்தாலும் அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது தான். இந்த கொஸ்டினில் நம்மளுக்கு இங்கே 1 கொடுத்துருக்காங்க. ஸோ 1 அப்ளை பண்ணுறோம். கொடுக்கலனாலும் நம்ம 1 தான் அப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா? சரி. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 1 அப்ளை பண்ணியாச்சு. ஓகேங்களா? பேலன்ஸ்லாம் எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 1 இன்ட்டு எனிதிங்னா வரும், அதே தான் வரும். ஸோ அப்படியே எடுத்து எழுதியாச்சு. இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்டகிரேட் பண்ண போகிறோம். 1/2 பை அப்படியே எழுதிட்டு இ பவர் ஜே ஒமேகா என் இன்டகிரேட் பண்ணால் சேம் அதை இ பவர் ஜே ஒமேகா என் வரும். டினாமினேட்டரில் இந்த ஒமேகா பக்கத்தில் என்ன இருக்குது? ஜே இருக்குது, என் இருக்குது. அதான் கோஎஃபிஷியன்ஸ். அது டினாமினேட்டரில் வந்துடும். அப்போ இதோட லிமிட்ஸ் அங்கே வந்துடும். மைனஸ் பை பை 4 மைனஸ் பை. நெக்ஸ்ட் ப்ளஸ். இப்போ அடுத்து இ பவர் ஜே ஒமேகா என், திரும்ப அதே தானே வரப்போகுது. லிமிட் மட்டும் தான் வரப்போகுது. பை 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 4. இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ கொஞ்சம் உஷாராக கவனிங்க. இந்த எண் இருக்குங்க இல்லையா, இந்த எண்ணை வெளியே எடுத்து போட்டுட்டேன் காமனாக. இந்த 2வை உள்ளே அமிச்சிட்டேன் என் இடத்துல. ஸோ 2 உள்ளே போயிடுச்சு, எண்ணெய் வெளியில் வந்துடுச்சு. வேற ஒன்றும் பண்ணல நான் இந்த ஸ்டெப்பில். ஓகேங்களா? ஸோ இந்த 2 இந்த எண்ணெய் இடத்துல போயிடுச்சுங்களா, அந்த எண்ணெய் வெளியில் வந்துடுச்சு. அது ஏன் பண்ணணும் போக போக உங்களுக்கு புரியும். இப்போ அடுத்த ஸ்டெப்பு அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். இந்த ஒமேகா இருக்க இடத்துல ஃபஸ்ட்டு மைனஸ் பை பை 4 போடணும். ஸோ இ பவர் ஜே, இந்த ஒமேகா இடத்துல மைனஸ் பை பை 4. ஸோ மைனஸ் இப்படி ஃப்ரண்ட்டில் போட்டு பை பை 4 பக்கத்தில் n பை 2j மைனஸ். நெக்ஸ்ட் இப்போ லோவர் லிமிட் ஒமேகா இருக்கிற இடத்துல
மைனஸ் பை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இ பவர் ஜே இந்த ஒமேகா இடத்துல மைனஸ் பை, ஸோ மைனஸ் இங்கே போட்டு பை, அப்புறம் n பை 2j. நெக்ஸ்ட் ப்ளஸ் இதே மாதிரி தான் இதுக்கும் இந்த ஒமேகா இடத்துல பை சப்ஸ்டியூட் பண்ணணும், அப்புறம் பை பை 4 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ பை சப்ஸ்டியூட் பண்ணணும், பை பை 4 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் உங்களுக்கு சேமாக இருக்கும் எல்லாத்துலேயும், கரெக்டுங்களா? அதை நான் அரேஞ்ச் பண்ணி எழுத போகிறேன். அதாவது நீ நல்லா கவனிங்க எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்னு பாருங்க. அடுத்த ஸ்டெப்பில் இ பவர் ஜே பையன், பாருங்க இ பவர் ஜே பையன் இதையும் இ பவர் மைனஸ் ஜே பையன்னும் இதை ஃபர்ஸ்ட் எழுதுறேன், அப்புறம் இதை அடுத்து எழுதுறேன். ப்ளஸ் மைனஸ் அதே மாதிரி தான், இது அதே மாதிரி தான் எழுதுறேன். இ பவர் ஜே பை பை 4n, அப்புறம் இ பவர் மைனஸ் ஜே பை பை 4n. ஓகேங்களா? இதை ஃபர்ஸ்ட் எழுதுறேன், இதை செகண்ட் எழுதுறேன், அப்புறம் இதை தேர்ட் எழுதுறேன், இதை ஃபோர்த் எழுதுறேன். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி இங்கே எழுதுறேன். ஓகேங்களா? அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி எழுதிட்டேன். இப்போ அடுத்து பார்த்துட்டோம்னா இங்கே பாருங்க, இதில் டினாமினேட்டர் சேமாக இருக்கா 2j, நியூமரேட்டர் எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இதுலேயும் பாருங்க டினாமினேட்டர் சேமாக இருக்கு, நியூமரேட்டர் எடுத்து அப்படியே எழுதியாச்சு. இது ஏன் இப்படி எழுதிருக்குன்னு பார்த்துட்டோம்னா ஒரு ஃபார்முலா ஒன்று வரும் இங்கே ப்ராப்பர்ட்டி ட்ரிக்னாமெட்ரியில். அதாவது இ பவர் ஜே தீட்டா மைனஸ் இ பவர் மைனஸ் ஜே தீட்டா பை 2jவை நம்ம சைன் தீட்டான்னு எழுதலாம். 1 பை பையன், இங்கே பாருங்க இ பவர் ஜே இதான் தீட்டா, அப்படியே இந்த ஃபார்மேட் மாதிரி இருக்கா. அப்போது இந்த தீட்டாக்கு போல நம்ம என்ன எழுதலாம், பையன் எழுதலாமா? ஸோ சைன் பையன் மைனஸ் அகைன் இங்கேயும் பாருங்க ஜே பக்கத்தில் இதான் தீட்டா, பை பை 4n, இங்கேயும் பை பை 4n, அப்போது சைன் பை பை 4n. ஸோ இப்படி இருக்குது, நம்ம இப்படி மாற்றியாச்சு. அடுத்து 1 into anything தான் வரும், அதே தான் வரும், நியூமேட்டில் எழுதியாச்சு. டினாமினேட்டில் பையன், பையன்னு நம்ம n பைன்னு எழுதிக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ எல்லாத்தையும் n பைன் என்ன ஃப்ரெண்டில் போட்டுக்குங்க, சம் சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்கு தான். ஸோ ஹெச்டி ஆஃப் என்ன கண்டுபிடிச்சாச்சு, சைன் n பை மைனஸ் சைன் n பை பை 4 பை n பை. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, நியூமரேட்டர் எழுதிட்டேன், டினாமினேட்டர் எழுதிட்டேன், அவ்வளோதான். இதுதான் ஸ்டெப் 2. இப்போது இதில் இருக்கிற இந்த n இருக்கு இல்லையா, இந்த n-க்கு வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதான் ஸ்டெப் 3, ஹெச்டி ஆஃப் n வேல்யூஸ். அதுக்கு முதல்ல நம்ம n வேல்யூ கொஸ்டினில் பார்க்கணும். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, n வேல்யூ 11. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, மைனஸ் n மைனஸ் 1/2 லெஸ் ஆர் ஈக்குவல் டு n லெஸ் ஆர் ஈக்குவல் டு n மைனஸ் 1/2. இப்போ n எடுத்து 11 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 11 மைனஸ் 1/2, 11 மைனஸ் 1/2 இந்த n எடுத்து. ஓகேங்களா? கேபிட்டல் n எடுத்து மட்டும் 11. சரி, 11 மைனஸ் 2, 11 மைனஸ் 1 அது 10, 10/2 அது 5. ஸோ நம்மளுக்கு மைனஸ் 5லேருந்து ப்ளஸ் 5 வரைக்கும் வரும். இதான், அதாவது மைனஸ் 5லேருந்து ப்ளஸ் 5 என்ன வரும், மைனஸ் 5, மைனஸ் 4, மைனஸ் 3, மைனஸ் 2, மைனஸ் 1, 0, 1, 2, 3, 4, 5. அப்படியே எண்ணி பாருங்க, டோட்டலாக 11 வேல்யூஸ். இந்த 11 வேல்யூஸும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஹெச்டி ஆஃப் n நம்ம கண்டுபிடிச்சோம்ல, ஸோ அதை எடுத்து ஃபர்ஸ்ட் இங்கே எழுதிப்போம். சரி, ஃபர்ஸ்ட் ஹெச்டி ஆஃப் 0 கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 0க்கு மட்டும்தான் புதுசாக இருக்கும் ஸ்டெப்பு, மற்ற எல்லாத்துக்கும் சேம் ஸ்டெப்ஸ் தான். சரிங்க பாருங்க, இப்போ n இடத்துல 0 போடுறேன். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகிடும், இங்கே 0 ஆகிடும், சைன் 0 0, இதுவும் 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். ஸோ எல்லாமே நம்மளுக்கு 0/0ன்னு வந்துடும். ஸோ இந்தமாதிரி 0/0 வந்துச்சுன்னா இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் சொல்லுவோம். அந்த டைம் தான் நம்ம எல் ஹாஸ்பிட்டல் ரூலை அப்ளை பண்ணணும். அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, லிமிட் n டென்ஸ் டு 0 போட்டு இதை பிரித்து எழுத போகிறோம். சைன் n பை பை n பை மைனஸ் சைன் n பை பை 4 பை n பை. இந்த மாதிரி எழுதிட்டு இதில் நம்ம பார்க்க போகிறோம் என்னதுன்னா, நல்லா கவனிங்க, சைன் n பை n இருக்குங்களா, இந்த மாதிரி இருக்கணும். சைன் n பை n இருந்துச்சுன்னா பேலன்ஸ் தான் இருக்குது, பை 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 அதை எடுத்து எழுதிக்கணும். சைன் n பை n இருக்குங்களா, பேலன்ஸ் தான் இருக்குது, பை பை 4 பை பை. இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி. சைன் ஏ தீட்டா பை தீட்டா இருந்துச்சுன்னா ஏ எடுத்து எழுதிக்கலாம். சரி, பை பை கேன்சல், ஸோ 1. அதே மாதிரி இந்த 4 கீழே வந்துடும், 4 பை. அகைன் பை பை கேன்சல், 1/4. கிராஸ் மல்டிப்ளிகேஷன், 4 1s are 4, மைனஸ் 1 1s are 1, 1 4s are 4, 4 மைனஸ் 1 3/4. கேல்குலேட்டர் பண்ணால் 0.75. இதுதான் ஹெச்டி ஆஃப் 0வோட வேல்யூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ ஹெச்டி ஆஃப் 1, இதுக்கப்புறம் இந்த லிமிட்லாம் வருது, டேரெக்டாக இதில் அப்ளை பண்ணிக்கலாம். n இடத்துல 1 போடுங்க, அப்போ என்ன வரும், சைன் பை
மைனஸ் சைன் 1 into pi by 4 வரும், pi by 4 தான், 1 into pi pi. இதை எப்படி கால்குலேட்டரில் போடணும் சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த நியூமரேட்டருக்கு ஒரு ப்ராக்கெட் போடணும். அப்புறம் அதுக்குள்ள இருக்கு சைன் பை மைனஸ் சைன், இதுக்கு ஒரு ப்ராக்கெட் வரும், பை டிவைடட் சிம்பிள் 4 க்ளோஸ் த ப்ராக்கெட். இது நியூமரேட்டர் முடிஞ்சதுங்களா. இந்த பைக்கு ஒரு டிவைடட் சிம்பிள் பை. இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கால்குலேட்டரில் ஆன்சர் வந்துடும். என்ன ஆன்சர் வரும்னா மைனஸ் 0.225 வரும். ஸோ ஹெச்டி ஆஃப் 1க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ அதுதான் ஹெச்டி ஆஃப் மைனஸ் 1க்கும் சேம் ஆன்சர். நெக்ஸ்ட் ஹெச்டி ஆஃப் 2, அது வந்து என்னுக்கு இடத்துல இப்போ 2 போடணும். அப்போ நான் வரும் சைன் 2π மைனஸ் சைன் 2π/4. கேன்சல் பண்ணுங்க, 2 1s are 2, 2 2s are 4, ஸோ π/2. கீழே என்ன பண்ணணும் 2π. இது அப்படியே இதே மாதிரி கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெச்டி ஆஃப் 2 வேல்யூ மைனஸ் 0.159 வரும். ஹெச்டி ஆஃப் 2க்கு என்ன வருதோ அதே தான் மைனஸ் 2க்கும். ஓகேங்களா, சேம் ஆன்சர். அதே மாதிரி இப்போ 3 போட போகிறோம். என்னுக்கு இடத்துல 3 போடணும். இங்கே 3 வரும், இங்கே 3 வரும், இங்கே 3 வரும். ஓகேங்களா, என்னுக்கு இடத்துல 3 போட்டாச்சு. இதையும் அப்படியே கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு மைனஸ் 0.075. ஹெச்டி ஆஃப் 3க்கு என்ன வருதோ அதே தான் ஹெச்டி ஆஃப் மைனஸ் 3க்கும். நெக்ஸ்ட் ஹெச்டி ஆஃப் 4. ஸோ என்னுக்கு இடத்துல 4 சப்ஸ்டிட் பண்ணுங்க. இந்த 4 கேன்சல் ஆகிடும். ஸோ இதை அப்படியே கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெச்டி ஆஃப் 4 ஆன்சர் 0 வரும். மைனஸ் 4க்கும் அதே ஆன்சர் தான். ஹெச்டி ஆஃப் 5, என்னுக்கு இடத்துல 5 சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஓகேங்களா, இதை அப்படியே கால்குலேட்டரில் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.045 வரும். இதான் ஹெச்டி ஆஃப் 5 ஆன்சர். ஹெச்டி ஆஃப் மைனஸ் 5க்கும் இதே ஆன்சர் தான். லாஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா ஸ்டெப் 3 ரிசல்ட் எடுத்து எழுத போகிறோம். ஹெச்டி ஆஃப் 0 ஆன்சர், ஹெச்டி ஆஃப் 1 மைனஸ் 1 ஆன்சர், 2 மைனஸ் 2 ஆன்சர், 3 மைனஸ் 3 ஆன்சர், 4 மைனஸ் 4 ஆன்சர், 5 மைனஸ் 5 ஆன்சர் எடுத்து இந்த மாதிரி டேபிள் மாதிரி எழுதிட்டிங்கன்னா ஒரு ஸ்டெப் வரும். அந்த ஸ்டெப் அப்போ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொல்கிறேன் பின்னால். இதான் ஸ்டெப் 3 இதோட முடிவடைகிறது. நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 WH ஆஃப் n வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது ஹேமிங் விண்டோ வேல்யூஸை கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல ஹேமிங் விண்டோவோட ஃபார்முலா எழுதணும். WH ஆஃப் n is equal to 0.54 plus 0.46 cos 2πn/n minus 1. இதான் அதுக்கு ஃபார்முலா. இது அந்த லிமிட்டுக்கான ஃபார்முலா. சரி, இங்கே பாருங்க, WH ஆஃப் n is equal to 0.54 0.46 cos இந்த 2πn இருக்கு இல்லையா, 2πn/n minus 1. என்ன கொஸ்டினை கொடுத்துருங்க 11, 11 minus 1 10. ஸோ 2 1s are 2 5s are, ஸோ πn/5. இதான் நம்மளுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலால தான் நம்ம வேல்யூஸ் அப்ளை பண்ண போகிறோம். என்ன ரேஞ்சு, என்னக்கு என்ன பண்ணணும் 11, 11 minus 1 அது 10, 10/2 அது 5. ஸோ மைனஸ் 5லேருந்து ப்ளஸ் 5 வரைக்கும் நம்ம n வேல்யூஸ் அப்ளை பண்ணி இதில் ஹேமிங் விண்டோ வேல்யூஸை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு WH ஆஃப் 0 கண்டுபிடிக்கலாம். 0.54 plus 0.46. இந்த என்னுக்கு இடத்துல 0 போடுங்க. 0 into anything 0 தான். cos 0, cos 0 வேல்யூ 1. ஸோ ரெண்டு மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 1. ஸோ WH ஆஃப் 0வோட வேல்யூ 1. இப்போ அடுத்தது என்னுக்கு இடத்துல தான் நம்ம 1 போட போகிறோம். ஏன்னா WH ஆஃப் 1 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 0.54 plus 0.46 cos, இங்கே என்னுக்கு இடத்துல 1 போடுங்க. 1 into pi, ஸோ π/5. இது அப்படியே கால்குலேட்டரில் போட்டோம்னா 0.912 வரும். இது WH ஆஃப் 1 ஆன்சர். சேம் WH ஆஃப் மைனஸ் 1க்கும் சேம் ஆன்சர் தான். நெக்ஸ்ட் WH ஆஃப் 2. இப்போ என்னுக்கு இடத்துல 2 போட போகிறோம். அப்போ என்ன ஆகும் 2π/5 வந்துடும். இதை கால்குலேட்டரில் சால்வ் பண்ணால் உங்களுக்கு 0.682. ஸோ மைனஸ் 2க்கும் சேம் ஆன்சர் தான். நெக்ஸ்ட் WH ஆஃப் 3. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறீங்க 3π/5, 3 போட போகிறோம். ஸோ முன்ன 2 முன்ன 1, அதாவது இந்த n வேல்யூஸ் அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். 1 2 3 அந்த ஃபார்முலாவில். ஸோ இதுவும் கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 0.398. சேம் மைனஸ் 3க்கும் அதே ஆன்சர் தான். சிமிலர்லி WH ஆஃப் 4 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், என்னுக்கு 4 போடும். ஸோ 4π/5. இது அப்படியே கால்குலேட்டர் சால்வ் பண்ணால் 0.1678. இது WH ஆஃப் 4க்கான ஆன்சர். இதே ஆன்சர் தான் WH ஆஃப் மைனஸ் 4க்கும். நெக்ஸ்ட் WH ஆஃப் 5க்கு.
ஸோ எண்ணுக்கு 5 அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 5π/5 வரும். 5 கேன்சல். ஸோ cos π இது அப்படியே கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் WH ஆஃப் 5 ஆன்சர் 0.08னா -5க்கும் அதே ஆன்சர் தான். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே டேபிள் போட்டு எழுதிக்க வேண்டாம். ஸ்டெப் 4 ரிசல்ட் நம்ம என்ன எழுத போகிறோம்னா ஒவ்வொரு ரிசல்ட் அப்படியே எடுத்து எழுதுங்க. WH ஆஃப் 0வோட ஆன்சர், அப்புறம் 1 -1 ஆன்சர், 2 -2 ஆன்சர், 3 -3, 4 -4, 5 -5 இதோடைய ஆன்சர்ஸ்லாம் எடுத்து டேபிள் ஃபார்மேட்டில் எடுத்து இங்கே எழுதிக்கங்க. ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்புக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 5 ஃபில்டர் கோஎஃபிஷியன்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. H of n is equal to HD of n into WH of n. அதாவது ஸ்டெப் 3 ஸ்டெப் 4ல வேல்யூஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா, டேபிள் போட்டோம் இல்லையா, அந்த வேல்யூஸ்ல எடுத்து மல்டிப்ளை பண்ணுறது தான், வேற ஒன்றும் இல்லை. HD of n கண்டுபிடிச்ச வேல்யூஸையும் WH of n வேல்யூஸும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் H of 0, அப்போ HD of 0வோட வேல்யூவும் WH of 0வோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் தான் நம்மளுக்கு H of 0வோட ஆன்சர். ரொம்ப சிம்பிளாக இதை பண்ணணும்னா இங்கே பாருங்க, ஸ்டெப் 3ல கிடைச்ச ரிசல்ட் இருக்குங்க இல்லையா, இதை ஃபர்ஸ்ட் ஆன்சர் எடுத்துப்போம். ஸ்டெப் 4ல கிடைச்ச டேபிள் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆன்சர், இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் தான் H of 0னுடைய ஆன்சர். இப்போ அடுத்தது H of 1 -1க்கு எப்படி எடுக்கணும், சேம் அதே மாதிரி தான். ஸ்டெப் 3ல ரெண்டாவது ஆன்சர் என்ன இருக்கு, -0.225. ஸ்டெப் 4ல ரெண்டாவது ஆன்சர் என்ன இருக்கு, 0.912. இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுறது தான் இந்த ஆன்சர். ஸோ இப்படி தான் வந்து அந்த ஸ்டெப் 3 ஸ்டெப் 4ல கண்டுபிடிச்ச வேல்யூஸ்லாம் எடுத்து 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 எழுதி எழுதி மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. அப்படி கண்டுபிடிச்சா உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்சர்ஸ் வரும். அதுதான் ஃபில்டர் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதான் HD ஆஃப் என்னுடைய வேல்யூஸு, அப்புறம் WH ஆஃப் என்னோட வேல்யூஸில் எடுத்து எழுதிட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைச்சோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 6 ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஃபில்டர். இதுக்கு ஃபார்முலா இருக்குது. H of Z equal to H of 0 plus summation n equal to 1லேருந்து இந்த நம்பர் மட்டும் பார்த்து எழுதணும். அதாவது இந்த ஃபார்முலா n-1/2, n என்ன கொஸ்டின் கொடுத்துறாங்க 11, 11 - 1/2 வரும் 10/2 5. ஸோ அந்த 5 எடுத்து இங்கே எழுதிக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் சேம் தான் ஃபார்முலா, H of n into Z power -n plus Z power n. சரி, ஃபர்ஸ்ட் H of 0வோட வேல்யூ எழுதணும். என்ன இருக்குங்க, 0.75. அடுத்த வேல்யூ இருக்கு -0.2052. இது எதனுடைய ஆன்சர், 1னுடைய ஆன்சர். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஆன்சர் எழுதிட்டு பக்கத்தில் இந்த எண்ணுக்கு 1 போடுங்க, Z power -1, Z power 1. அடுத்த வேல்யூ இருக்கு -0.1084 எழுதிட்டு இது எதனுடைய வேல்யூ, இது 2னுடைய வேல்யூ. அப்போ எண்ணுக்கு எடுத்து 2 போடணும், Z power -2 plus Z power 2. நெக்ஸ்ட் இது முடிஞ்சதுங்களா? இப்போ அடுத்த வேல்யூ -0.03 எடுத்து எழுதுங்க. இது எதனுடைய வேல்யூ, இது 3னுடைய வேல்யூ. அப்போ Z power -3 plus Z power 3. அடுத்த வேல்யூ இருக்கு 0 எடுத்து எழுதிட்டு 0 எதோட வேல்யூ, 4னுடைய வேல்யூ. அப்போ இந்த இடத்துல எண்ணுக்கு இடத்துல 4 சப்ஸ்டிட் பண்ணுங்க, Z power -4 plus Z power 4. நெக்ஸ்ட் அடுத்த வேல்யூ இருக்கு 0.0036. இது எதனுடைய வேல்யூ, 5னுடைய வேல்யூ. அப்போ எண்ணுக்கு இடத்துல 5 போடுங்க, Z power -5 plus Z power 5. இப்படி எழுதிட்டு இப்போ நார்மலாக மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். 0.75 -0.2052 இன்ட்டு Z இன்வர்ஸ். இதை எடுத்து இது கூட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதை எடுத்து இது கூட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுங்க. இதை எடுத்து இது கூட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுங்க. நெக்ஸ்ட் இதை எடுத்து இது கூட, அதாவது ஒவ்வொன்றையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறோம். நெக்ஸ்ட் 0 இது மொத்தமாக நம்மளுக்கு காலி ஆகிடும், ஏன்னா 0 இல்லையா. நெக்ஸ்ட் இதை எடுத்து இது கூட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுவோம். நெக்ஸ்ட் இதை எடுத்து இது கூட மல்டிப்ளை பண்ணி இப்படி எழுதுவோம். இதுதான் H of Z. ரொம்ப சிம்பிள் தானே. நெக்ஸ்ட் ஸ்டெப் 7 ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் த ரியலைசபிள் ஃபில்டர். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. H' of Z equal to Z power minus இந்த 5 மட்டும் நம்ம பார்த்து எழுதணும். என்ன ஃபார்முலா, n-1/2. n என்ன வேல்யூ கொஸ்டின் கொடுத்துறாங்க, 11, 11 - 1/2 10/2. 10/2 என்னது 5. அந்த 5 தான் எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். அதாவது ஒன்றுமே இல்லைங்க, ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் ஒரு ஆன்சர் வந்திருக்கு இல்லையா,
இந்த ஆன்சர் கூட எல்லாத்து கூடவும் இசட் பவர் -5 மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ ஒவ்வொரு வேல்யூ கூட இந்த இசட் பவர் -5 மல்டிப்ளை பண்ணிடணும். அவ்வளோதான், இதுதான் ஸ்டெப்பே, வேற ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா, எல்லாத்துக்கும் இசட் பவர் -5 மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சு. ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கிடைச்ச ஆன்சர் கூட எல்லாத்துக்கும் பக்கத்தில் இசட் பவர் -5 போட்டாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், 0.75 இசட் பவர் -5 இது அப்படியே வந்துடும். -1 -5 வரும் -6, கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். 1 -5 வரும் -4, -2 -5 -7, 2 -5 -3, -3 -5 -8, 3 -5 -2, -5 -5 -10, +5 -5 கேன்சல் ஆகிடும் ரெண்டுமே. அப்போ வெறும் நம்பர் மட்டும் தான் வரும். இதுதான் H' னுடைய ஆன்சர். ஸ்டெப் 7 ஓவர். நெக்ஸ்ட் ஸ்டெப் 8, ஃபில்டர் கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் காசல் ஃபில்டர். உங்களுக்கு n வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 11 கொடுத்துருக்காங்க. அப்போ 11 வேல்யூஸ் எழுதணும். 0 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி எழுதிட்டு இப்போ இந்த ஆன்சரை வந்து ஸ்டெப் 7 பார்த்து எழுத போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 7ல் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குங்க? இசட் பவர் -5, அது கோஎஃபிஷியன்ட் இருக்கு 0.75. அப்போது 5th போய் 0.75 எழுதணும், ஏன்னா அது இசட் பவர் -5 இருந்தது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இசட் பவர் -6, அப்போ 6th போய் எழுதணும் -0.2052, -0.2052. நெக்ஸ்ட் இசட் பவர் -4 கோஎஃபிஷியன்ட் இருக்கு -0.2052, 4ல் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 7 இசட் பவர் -7 கோஎஃபிஷியன்ட் இருக்கு -0.1084, 7ல் எழுதியாச்சு. அடுத்து இசட் பவர் -3 இருக்கு -0.1084, 3ல் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இசட் பவர் -8 இருக்கு -0.03, 8ல் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இசட் பவர் -2 இருக்கு -0.03, எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இசட் பவர் -10 இருக்கு 0.0036, 10ல் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இது இங்க பாருங்க, இதுல வந்து இசட் வேல்யூவே இல்லை, அப்போனா அது 0ல் எழுதணும் 0.0036. சரி, இசட் பவர் -1, அதாவது எதெல்லாம் எழுதலையோ அதிலலாம் நம்ம என்ன பண்ணணும்? 0ன்னு எழுதிடணும். அதாவது இசட் பவர் -1 இல்லை, இசட் பவர் -9 நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர்ல இல்லை, அதனால அந்த இடத்துல வந்து நம்ம 0ன்னு எழுதிட்டா முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? 4G Silver Academy, strength, success, clarity. 4G Silver Academy, strength, success, clarity. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். 4G Silver Academy, strength, success, clarity. வணக்கம்.